தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி 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 இப்படி பச்சை குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மாலை வணக்கம் நம்ம 84 எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லையும் ஒருத்தவங்க மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான். அதனால நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு இல்ல. நம்ம 1 லட்சத்தி இவரை தான் நம்ம இந்த பதிவில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் தான் வந்து சுதாகராக இருக்கேன். எங்கள் அண்ணனை பார்த்ததும் தான் எனக்கு மனசில் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. எங்க ராஜாதி ராஜா, எங்க மன்னாதி மன்னா, எங்க வீராதி வீரா, வாயா உன் மூஞ்ச பார்க்கதையே நாங்கள் காத்து கிடக்குமியா. நாங்கள் உன்னை இழுத்துன்னு வந்து குட்டுன்னு போதுக்கே தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கியா. வெளியே வாயா நீனு. அவன் பொருளை எடுத்து அவனே செய்யுங்கிற மாதிரி தளபதி படத்தை எடுத்து தளபதியோடைய தொண்டர்களை சம்பவம் பண்ண போறோம். முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பு இருக்க. சூப்பர். கிட்ட இருந்து நாங்க ஒளிஞ்சு நிக்கிறோம், நீ எங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சு நிக்கிற, நீ எங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சு நிக்கிற. அது இன்னும் சூப்பர். கேர்ஃபுல்லா. கரூர் மக்கள்கிட்ட நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க. நம்ம புஷியனை யார் தெரியுங்களா? தளபதி நினைச்சாலே முடிக்கக்கூடியவர் தான் நம்ம அண்ணன். தலைவர் அவர்களே, நீங்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் மட்டும்தான் நீங்கள் நினைத்தாலே அதை செய்து முடிக்கக்கூடிய மாயாஜாலக்காரராக இருக்கிறார். இப்போ கரூர் சம்பவம் நடக்கும்போது புஷியன் நம்ம தளபதி ஒன்று நினச்சார், ஓடணும்னு நினைக்கும் போதே ஆளாக ஓடிட்டாருக்கு. எங்கள் அண்ணன் ஆளாக ஓடிட்டார். தளபதி நினைக்கும் போது எப்படி ஓடுறாரு? ஒரே வழி பாதை தான். இந்த பாதை வடிவேல் படத்தில் 29 கேஸில் அது அதில் பாதாளம் அந்த மாதிரி ஏன் அண்ணன் ஒன்னேல ஓடி போகிறார். தளபதிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரே பொதுச் செயலர் எங்கள் அண்ணன் புஷி அண்ணன் மட்டும்தான். There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுங்க சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். களத்தில் சிங்கம் இறங்கி விட்டது. இனி எதிரில் நிற்பவன் கதையை முடிய போகிறது. யா அப்பா, அண்ணன் 16 நாள் கழித்து நம்ம வாசாமி வந்து களத்தில் வந்து இறங்கினதுனால நம்ம எதிரி கதையை எதிர் நிற்க எல்லார் கதையும் அண்ணன் முடிச்சிருவார். அப்படி அண்ணன் எதிர் நிற்கக்கூடிய கதையை முடிக்கிறது லேசாக பார்த்துட்டு வாங்க. எதில் யார் நின்றாலும் சரி தான், சுயமரியாதை தன்மானம் பெரியார் அவன் கிடக்கனா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? காலில் விழுந்துடும். எதில் நிற்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் இப்போ முருகாவை தான் எடுத்துட்டாரு. முருகர் மட்டும் தான் கோவப்பட்டு பழனிக்கு போவாரா?
எங்கள் ஓடுகாலி அண்ணன் புஷி அண்ணனும் ஓடி பயந்து வேறு பக்கம் ஓடுவார். வானத்தில் பறப்பார், நீரில் நடப்பார், நெருப்பில் குளிப்பாருங்க எங்கள் அண்ணன். மணமகனே மணமகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ள உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகல. இப்படி தளபதிக்காக ஓடா ஓடஞ்சி கட்டெரும்பா தேஞ்சு போயிருக்கக்கூடிய எங்கள் புஷி அண்ணனை இந்த அயோக்கிய ரசிகர்கள் கட்சி விட்டு வெளியே போன்னு பேசுகிறாங்க. மகாலி, நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. வர்ற வார்த்தை இழுக்குது. யாராங்க பாரு. பாரி பாரி. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன். என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. விஜய் வழக்கு வாங்கினாரா? ஏடா நீங்கள் சேரை தூக்கும்போது, இந்த சேரை இப்படி தூக்கும்போது சேரை தூக்காதுன்னு சொல்லி உன் தலைவி எங்கேயும் பேசி பார்த்தது கிடையாது. போ போ போ, ஏன் நிற்கிற கூட்டஞ்சக்கல, போ போ. இன்னைக்கும் தளபதி உங்களை ஒழுங்குபடுத்தியிருக்காரா? புஷி என்ன பண்ணியிருக்காரு? நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுல எங்களுக்கு கஷ்டம். எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேசலப்பா. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓடா உழைச்சார் உங்களுக்காக. அவரை பார்த்து கட்சி விட்டு போங்க. அவர் கட்சி விட்டு போயிட்டார்னா தளபதிங்கிற கட்சிக்கே தேவைப்பட மாட்டார. அடி பஞ்சு மெத்தையன ஒரு பந்தயம் நடக்குமே, அந்த பந்தய முடிவிலே அட ரெண்டுமே ஜெயிக்குமே. கும்மியடி பொன்னி கும்மியடி, குடி கொலவையும் போட்டு கும்மியடி. அவர் இருக்க போய் தான் என்னத்தையாவது உங்கள் கட்சி வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரை கட்சி விட்டு போக சொல்கிறாங்க. அடுத்த பதிவில் நம்ம புஷியன்னு கட்சி விட்டு வெளியே போக சொல்கிறாங்களா, அதுக்கு மீம் நிறைய இருக்குது. அதை தான் அடுத்த பதில் நம்ம ரியாக்ஷனாக பண்ண போகிறோம். தோழர்களே, என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோ தான். அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். சந்திக்கிறது முன்னகுட்டி போனஸாக ஒரே ஒரு கிளிப்பு. புதிய கட்சி மட்டும் ஐயாவை பார்க்க வரலங்காங்க. ஐயா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. முதல்ல என்ன தப்புனா, உங்களுக்கு இந்த ட்ரிப்பு ஏற்றும் போதே நீங்கள் ட்ரிப்போடு நேராக பனையூருக்கு நீங்கள் போகணும். அவரை பார்க்க தான் இருந்தால் அப்போனா தான் அவரை நீங்கள் பார்க்கவே முடியும். இல்லைன்னா அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் அங்கே இருக்க ரூல்ஸே அதுதான். சரிங்களா? அடுத்த மாதிரி யாருக்கு உடம்பு சரியில்லை, யார் இறந்து போகிறாங்கன்னா நேராக பனையூருக்கு போயிருங்க. தளபதி நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம புஷி அண்ணனுக்கு 2வது பார்ட்டில் வீடியோ ஒன்று வருது, அதை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.